ஹலோ பிரைஸ் லார்டு. நம்ம ஏசப்பாவை பற்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவர் வந்து மூன்றில் ஒன்றான தேவனும் திரியேக தேவனும் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஒன்றான மெய்யான தேவனும் மூன்றில் ஒன்றான தேவனும் அவர் தான். கர்த்தர் தான் வந்து ஜீசஸாக நம்மளுக்கு வெளிப்பட்டார். அதே போல் ஜீசஸ் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு ஆவியானவரை கொடுப்பேன்னு சொன்னார். அதுவும் கர்த்தரின் ஆவியானவர் தான். அப்போ அந்த திரியேக தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுறாங்க. அப்போ பரலோகம் நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. பரலோகம் வந்து நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அப்போ நம்மளுக்குள்ளே இந்த தேவன் வாசம் பண்ணும்போது அவர் தான் நம்மளுக்கு அவர் சொல்கிறாரு, உனக்கு அதாவது இயேசுவே நம்மளுக்கு ஞானமும் பலனும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அவர் தான் நம்மளுக்கு ஞானமாக இருக்கிறார். ஏன்னா நம்மளுக்குள்ளே தானே அவர் வாசம் பண்ணுறாரு. அப்போ நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்மளுக்கு வியாதி மரணம் வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் ஞானம், அவர் தான் பெலன், அவர் தான் எனக்கு பரிசுத்தமாக இருக்கிறாரு. அவருடைய ரத்தமும் நம்மளுக்குள்ளே தானே இருக்குது. அந்த ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குது. திரியேக தேவனும் ஒன்றான மெய்யான தேவனும் இது எப்படி புரியுதா உங்களுக்கு தெரியல. நம்மளுக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். அந்த பரலோகமும் நம்மளுக்குள்ளே தான் வந்து வாசமாக இருக்குது. அதனால நம்ம வந்து நம்மளுக்கு அவர் ஞானமாக இருக்கிறாரு, பரிசுத்தமாக இருக்கிறாரு, பெலனாக இருக்கிறாரு. அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வியாதி மரணமும் நம்மளுக்கு இல்லை. ஞானத்தில் நம்ம கம்மியாக இருந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் ஞானத்தை தராரு, அறிவு தராரு, நம்மளுக்கு பலனை கொடுக்குறாரு, நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இந்த திரியேக தேவன் வந்து நம்மளுக்காக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்து ஜீவன ரத்தத்தை செஞ்சு நம்மளுக்குள்ளே உறவு கொள்றதுக்கு நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடுலலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தர் வந்து அவங்களுக்கு கூட தான் இருந்தார், உள்ளே கிடையாது. மோசே என்னோட நீங்கள் வரணும் அப்பா, என் சமூகம் அப்போது என் கூட நீங்கள் வரணும், வந்தால் தான் நான் போவேன்னு மோசே சொல்லும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது வந்து கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஜீசஸ் நம்மளுக்காக இந்த பூலோகத்தில் பிறந்து நம்ம பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழும்போது நம்மளுக்குள்ளே அவர் வந்து திரியேக தேவனாய் ஒன்றான மெய்யான தேவனாக நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் ரத்தம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால சுத்திகரிச்சிட்ருக்கிறது. பெலன் அவருக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு வியாதி மரணம் கிடையாது. நம்மளுக்கு ஞானம் அறிவு இப்போ ஒரு ஞானம் நம்மளுக்கு வேணும், அறிவுனா அவர் தான் நம்மளுக்கு ஞானமாக பெலனாக பரிசுத்தமாக இருக்கிறாரு. இது என்றாலும் வந்து மறந்தே நம்ம போகக்கூடாது. இன்னொன்று அநேகர் நிறைய கேள்வி கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி வந்து சத்தியங்கள் வந்து நிறைய சபைகள் இருக்குது, நிறைய போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த இடத்துல சத்தியம் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ அங்கே இருக்கணும். நம்ம சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் விடுதலை ஆக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆடு வந்து புல் இருக்கிற எங்கே பசுமையாக நல்லா புல் இருக்கோ அங்கே தான் ஆடுகள் வந்து நம்மளுக்கு மேய்க்கும். புல் இல்லாத இடத்துல மேய்க்குமா? அதுபோல் உலகத்தில் அநேக சபைகள் போதகர் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து சத்தியத்தை சொல்கிறாங்களோ அப்பாவுடைய அன்பு, விசுவாசம், விடுதலை, அங்கே தான் நம்ம வந்து சத்தியம் வந்து வளர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையை நல்ல போதகரை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் போங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியும் விடுதலையும் அடைய முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் கூட வந்து நான் இந்து குடும்பத்தில் இருந்து தான் நான் ஆண்டவரை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய இந்து பேக்ரவுண்டு அந்த பின்னணியிலேருந்து தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அநேக சபைகளுக்கு போயிருந்தேன், அநேக இதுக்கு. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து நிறைய ஈப்ரு சத்தியங்கள், நிறைய விசுவாசம், விடுதலை சத்தியங்களை தேவன் அறியும்படியாக எனக்கு செஞ்சுருக்கிறாரு. அதனால நம்ம வந்து ஒரு நல்ல சபையும் நல்ல போதகரை சூஸ் பண்ணி போகும்போது நம்ம சத்தியத்தில் சரியான சத்தியத்தில் வளரும்போது நாளுக்கு நாள் நம்மளுக்கு விடுதலை வந்து கிடைக்கும். நம்ம வந்து செழிப்பு வாழ்க்கை வாழ முடியும், வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். சத்தியத்தை சரியாக அறியலைன்னா அறிவில்லாமல் சங்கரம் ஆகுறாங்க. நீங்கள் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பவுல் பிரசங்கத்தை கேட்டு அந்த ஒரு தெசலோனிக்கர் அந்த பட்டணம் என்ன பண்ணுவாங்களாம், அவர் பிரசங்கத்தை கேட்டு வந்து அந்த கூடி உக்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். பைபிள் உக்காந்துக்கிட்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா? அப்போ நம்ம இந்த நாளில் எனக்குள்ளே தான் ஏசப்பா இருக்கிறாரே, எனக்குள்ளே தானே பரலோகமே இருக்குது, நான் எதுக்கு சபைக்கு போனேன், நான் எதுக்கு தசம பாக்கு கொடுக்கணும், நானே தேவனுடைய ஆலயம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம சபைக்கு போனால் அங்கே போதிக்க அந்த சபை கூடி வரணும். கூடி வருதல் எப்போவுமே பாருங்கள், ஜீசஸ் கூட வந்து தனியாக போய் இருட்டில் ஜெபிப்பார். அதுக்கப்புறம் உலகத்தோடு தான் ஒன்றி இருந்தார், சீஷர்களோடு ஒன்றி இருந்தார், குடும்பத்தோடு ஒன்றி இருந்தார்.
வாழ்ந்துட்டு இருந்தார். அதுபோல் சபையில் ஒரு ஐக்கியம் நம்மளுக்கு இருக்கணும், நல்ல சபையாக இருக்கணும், சத்தியங்களை பைபிளை போதிக்கிற நல்ல சத்தியங்களாக இருக்கணும். அந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையில் விடுதலை ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும். அது கொண்டு வரலைன்னா அது ஒன்றுமே வேஸ்ட். அது நம்மளுக்குள்ள வாழ்க்கையில் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் செழிப்புகளை கொண்டு வரணும். அப்போ தான் அது ஒரு இது. அதனால் நீங்கள் நல்ல ஒரு உலகத்தில் அநேக சபைகள் இருந்தாலும் சூஸ் பண்ணி நல்ல சத்தியங்கள் எங்கே சொல்கிறாங்களோ ஆழமான சத்தியங்கள் அந்த இடத்துல போங்க.